நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் யுவாணுதலே. ஸ்ரீ நிருசிம்மனுடைய மற்றொரு திவ்ய க்ஷேத்திரத்திற்கு, அத்ரி என்னும் மகர்ஷி தவம் செய்த புண்ணிய க்ஷேத்திரத்திற்கு நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம். இந்த இடம் பழைய சீவரம் என்று தற்காலத்தில் வழங்கப்படுகிறது. அதாவது சென்னை செங்கல்பட்டு, செங்கல்பட்டிலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் வழியில், செங்கல்பட்டிலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் மார்க்கத்தில் ஒரு சிறிய குன்றின் மீது லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி அஹோபிலவல்லி தாயாருடன் சேவை சாதிக்கின்றார். பாலாற்றின் கரையில் இந்த தபோவனம் அமைந்திருக்கிறது. பிரம்மதேவருடைய மானசபுத்திரரான, அதாவது பிரம்மதேவரால் மனதினாலேயே படைக்கப்பட்ட அத்ரி என்னும் மகரிஷி செய்த தவத்தின் பயனாக இங்கே பெருமாள் அஹோபிலவல்லி தாயாருடன் சேவை சாதிக்கிறார். சென்னையிலிருந்து 40 நிமிடங்கள் பிரயாணம் செய்தாலேயே போதும் இந்த புண்ணிய பூமியை நாம் அடையலாம். பிரம்மாண்ட புராணத்தில் இந்த திருத்தலத்தினுடைய மகிமை மிகவும் விஸ்தாரமாக பேசப்படுகின்றது. பிரம்மாவுடைய மானச புத்திரரான அவருடைய மனதிலிருந்து தோன்றிய அத்ரி என்னும் மகரிஷி தவம் செய்திருக்கிறார். இங்கே அத்ரி புஷ்கரணி என்னும் அழகிய ஓர் பத்ம தடாகத்தை நாம் பார்க்கலாம். அதைவிட முக்கியமானது, நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோமே, நமக்கு பின்புறம் பாலாறு தெரிகின்றதல்லவா, அந்த பாலாற்றினுடைய எதிர்கரை சங்கம க்ஷேத்திரம் திருமுக்கூடல் என்னும் திவ்ய க்ஷேத்திரமாய் விளங்குகிறது. அலகாபாத் எல்லோரும் அறிந்ததான மிகவும் பிரசித்தமான திரிவேணி சங்கமம் க்ஷேத்திரம் அலகாபாத். புராணங்களில் அந்த அலகாபாத்திற்கு பிரயாகை என்பது பெயர். அங்கே கங்கை, யமுனை, சரஸ்வதி என்று 3 நதிகள் சங்கமிக்கின்றன. வருடந்தோறும் கும்பமேளா என்னும் மாபெரும் உற்சவம் அங்கே நடைபெறுகின்றது. ஆனால் அதற்கு சமமானதும், ஏன் அதை காட்டிலும் பன்மடங்கு சிறப்பு வாய்ந்ததுமான ஓர் திரிவேணி சங்கமம், சங்கம க்ஷேத்திரம் சென்னையில் அருகே அமைந்திருக்கிறது என்றால் நம்மில் பலருக்கு, ஏன் நம்மில் எவருக்குமே தெரிந்திராத மாபெரும் ரகசியம். ஆம், இந்த திருமுக்கூடல் என்னும் சங்கம க்ஷேத்திரம், இதில் நாம் ஒரு முறை ஸ்நானம் செய்தோமேயானால் நம்முடைய ஆயுளில் 1,00,000 வருடங்கள் அலகாபாத் பிரயாகையில் திரிவேணி சங்கமத்தில் ஸ்நானம் செய்த பலனை பெறலாம். அப்படி சங்கம க்ஷேத்திர விசேஷமான திருமுக்கூடலின் எதிர்கரையில் க்ஷீரநதி என்னும் பாலாற்றின் கரையில் அத்தியாச்சரியமாக பெருமான் ஸ்ரீ நிருசிம்மன் அத்ரி மகரிஷி செய்த தவத்தின் பயனாக ஆவிர்பவித்தருளியிருக்கிறான். அத்தகு நிருசிம்மனை, அஹோபிலவல்லி தாயாரின் மணாளனை நாம் உள்ளே சென்று சேவிக்கலாம். வெகு அழகிய திருமேனி இந்த நிருசிம்மனுடைய அழகு, அதுவும் மூலமூர்த்தியாக அமர்ந்த திருக்கோலத்தில் ஒரு அழகு, உற்சவமூர்த்தியாக நின்ற திருக்கோலத்தில் ஒரு அழகு. அத்தகையதொரு அழகை நாம் வார்த்தையினால் வர்ணித்துவிட முடியாது. அங்கே பெருமானை சேவித்தால்தான் அத்ரியினுடைய தபோபலம், அவருடைய தேஜோ விசேஷம், ஜுவலந்தம் என்னும் திருநாமத்தினாலே புகழப்படும் அந்த எம்பெருமான் நிருசிம்மனுடைய வைபவாரிஷயங்கள், இதை அனுபவிக்க முடியும். ஆலமரத்தடி அமரும் ஹரியே ஹாஸ்யநாதனே நரசிம்மா, அகிலம் மயக்கும் இசையை அளிக்கும் சத்திரவடனே நரசிம்மா. இந்த உலகில் நம்மை சுற்றிலும் நாம் அறியாத பல அற்புதங்கள் நிறைந்துள்ளன. இவற்றிற்கு அதீந்திரிய விஷயங்கள் என்பது பெயர். அதாவது
நம்முடைய புலன்களினால் நாம் அறிய முடியாத அளவிற்கு பல அற்புதங்கள் பகவானுடைய சங்கல்ப விசேஷத்தினாலே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அரும் பெரும் விஷயங்கள் பலவும் பொதிந்திருக்கின்றன. ஆனால் நாம் அறிவது இல்லை. அதுபோன்று தான் பிரயாகை என்னும் சங்கம க்ஷேத்திரத்தை காட்டிலும், திரிவேணி சங்கமத்தை காட்டிலும் பன்மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்கு பெருமை வாய்ந்ததும் புகழ் வாய்ந்ததும் புனிதமானதுமாக திரிவேணி சங்கமமாக இந்த இடம் பாலாறு, செய்யாறு மற்றும் வேகவதி என்னும் 3 நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கம க்ஷேத்திரமாய் விளங்குகின்றது. ஆனால் காலத்தின் கோலத்தினாலே நன்கு வெள்ளமிட்டு ஓடிய தண்ணீரின் பெருமையினால் பாலை போன்று ஒரு வெண்மை பெற்றிருந்ததினால் பாலாறு என்று பெருமை பெற்ற அந்த நதி இப்பொழுது வறண்டு காணப்படுகின்றது. நதி வறண்டு விடலாம், ஆனால் நதிக்கரையில் இருக்கும் எம்பெருமான் ஸ்ரீ நிருசிம்மனுடைய கருணைக்கு வறட்சி என்பது இல்லவே இல்லை. அந்த கருணை என்னும் கொடை நம்மை எப்பொழுதும் வாழ வைப்பதாய்த்தான் விளங்குகின்றது. இந்த இடத்தை பத்மகிரி என்று பிரம்மாண்ட புராணம் பேசுகின்றது. இந்த மலை அழகியதான சிறு குன்று, வெகு சுலபமாக படியின் மீது ஏறி வந்து விடலாம். ஒருவேளை நடக்க முடியவில்லை என்பவர்கள் கூட குன்றின் மீது வருவதற்கு தங்கள் வாகனத்திலேயே வந்து வாசலில் இறங்கி உள்ளே சென்று சேவிப்பதற்கு நிருசிம்மன் அருள் புரிகின்றான். பழைய சீவரம் என்பதுதான் இந்த திருத்தலத்தின் தற்பொழுதைய திருநாமம். ஆனால் முற்காலங்களில் இந்த திருத்தலத்திற்கு ஜீயர்புரம் என்பதுதான் பெயராம். இன்றும் ஆங்காங்கு சில இடங்களில் எழுதி வைத்திருக்கக்கூடிய பதாகைகளை நாம் பார்த்தோமேயானால் ஜீயர்புரம் என்றுதான் இருக்கும். ஜீயர் என்றால் சிங்கம் என்பது பொருள். சீயம் என்பதுதான் ஜீயர் என்று மாறியது. சீயத்தின் புறம், சிம்மத்தினுடைய க்ஷேத்திரம் காலப்போக்கில் மருவி 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 சீயர்புரம், சீயர்புரம், ஜீயர்புரம், சீவரம் என்று தற்பொழுது அழைக்கப்படுகின்றது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த இடத்தில் வருடந்தோறும் காஞ்சி வரதராஜ பெருமாள் தைப்பொங்கலுக்கு மறுதினம் கனு பாருவேட்டை என்பதாக ஓர் உற்சவம் கண்டருளுகிறார். சங்கம க்ஷேத்திரத்தில் எல்லா எம்பெருமான்களும் சங்கமிக்கும் அந்த தெய்வீக காட்சியை காண கண் கோடி வேண்டும். நம் வாழ்நாளில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் செய்த புண்ணியம் பலிக்கிறது என்றால் அன்றைய தினத்தில், தை பொங்கலுக்கு மறுதினத்தில் கனு உற்சவத்தன்று இங்கே இந்த மலையின் மீது ஸ்ரீ நிருசிம்மனும் வரதராஜ பெருமாளும் ஒன்றாக சங்கமித்து இருவரும் எதிர்கரையில் எழுந்திரளி அங்கே திருமுக்கூடல் திவ்யதேசத்தில் எழுந்திரளி சேவை சாதிக்கக்கூடிய அப்பன் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் மற்றும் பல எம்பெருமான்களும் ஒன்றாகச் சேர்ந்து உள்ளே புறப்பாடு கண்டருள்வார்களே, அதையெல்லாம் பார்ப்பதற்கு நாம் என்ன பாக்கியம் செய்திருக்கிறோமோ என்பது தெரியவில்லை. அத்ரி என்னும் மகரிஷி, அந்த மகரிஷி 12 தவம் செய்து சித்தி பெற்றார். இன்றும் இந்த திருக்கோவிலில் அத்ரி மகரிஷி தினந்தோறும் வந்து ஆராதனம் செய்வதாக ஐதிஹ்யம். அவர் நீராடி தன் நித்தியகர்மானுஷ்டானங்களை எல்லாம் செய்து எம்பெருமான் ஸ்ரீ நிருசிம்மனை குறித்து தவமிருந்த இடத்தை, அந்த தபோவனத்தை இன்றும் பத்மகிரியின் அடிவாரத்தில் அத்ரி புஷ்கரணியாக நாம் பார்க்கலாம். அத்தியாச்சரியமான ஒரு சன்னிவேஷம். தற்பொழுது சுமார் ஒரு 15 அல்லது 20 வருடங்களுக்கு முன்பாக இந்த இடம் முழுவதும் வனாந்தரமாக இருந்தது. அமைதியான சூழலில் எல்லோருக்கும் ஆன்மீக சிந்தனை வளர்ப்பதாகவே அமைந்திருந்தது. ஆனால் இப்பொழுது நகரத்தின் வளர்ச்சி, நாகரீகத்தின் வளர்ச்சி, போக்குவரத்தின் வளர்ச்சி என்பதினால் இந்த இடம் முழுவதும் சப்தம் நிரம்பியதாகிவிட்டது. இத்தனை சப்தங்கள், இடையூறுகள் இருந்தால் கூட அத்ரி மகரிஷி செய்த தவத்திற்கு ஒரு பொழுதும் இடையூறு ஏற்படவில்லை. அத்ரி மகரிஷியும் தான் செய்த தவத்தின் சித்தியை
நமக்கும் இன்றும் பகிர்ந்தளித்து கொண்டிருக்கிறார். பாலாற்றின் கரையில் பத்மகிரியில் பிரசன்ன ஸ்வரூபனாக லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகன் என்னும்படியாக மகாலட்சுமியுடன் கூடியவனாக, மூலவர் உற்சவர் என்று 2 திருமேனி உடையவனாக, தனிக்கோயில் தாயாராக அகோபிலவல்லி தாயாருடன் கூடியவனாக ஸ்ரீ நிருசிம்மன் சேவை சாதிக்கிறான். நாம் இனி தொடர்ந்து சென்றால் அத்ரி மகர்ஷி யார், அவர் செய்த தவத்தின் பெருமை எத்தகையது, எதனால் எத்தனையோ புண்ணியக்ஷேத்திரங்கள் இருக்க அவை அனைத்தையும் விடுத்து இங்கு வந்து தவம் செய்தார், அந்த தவத்தின் காரணம் என்ன, அந்த தவத்தினால் ஏற்பட்ட பலன் என்ன, இதை தொடர்ந்து அனுபவிக்கலாம். தம்ஷ்ட்ராகராளம் சுரபீதிநாசகம் கிருதம் வபுர் திவ்ய நிருசிம்ஹரூபிணா த்ராதும் ஜகத்யேன சர்வதா பிரபுः மமாஸ்து மாங்கல்ய விவ்ருத்தயே ஹரிஹி. மாங்கல்யஸ்தவம் என்பது புராணங்களில் மிகவும் பிரசித்தி வாய்ந்ததும் சக்தி வாய்ந்ததுமானதொரு ஸ்தோத்திரம். மாங்கல்யம் என்பதற்கு பொருள் என்ன? நம்முடைய மங்களத்தன்மை, நாம் விரும்பும் பலன் அடைவது, இருக்கும் வரையில் பரம சுகமாக நாம் வசிப்பது, தவிர நம்முடைய காமக்ரோதங்கள் அனைத்தும் ஒழிந்து எம்பெருமான் ஸ்ரீ நிருசிம்மனுக்கே நாம் ஆட்பட்டிருப்பது, இவற்றிற்கு மங்களம் என்பது பொருள். பெண்கள் தாங்கள் கணவன் நீண்ட ஆயுளுடன், தங்களிடத்தில் மிகுந்த பிரேமையுடன், குடும்ப நலனில் அக்கறை கொண்டவனாக, வைதிக ஸ்ரத்தை உடையவனாக இருக்க வேண்டும் என்று அந்த மங்களத்தன்மையை விரும்புகிறார்கள். புருஷர்களோ தங்கள் உத்தியோகம் நிரந்தரமாக இருக்க வேண்டும், ஆயுள் உள்ளவரையிலும் நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும், தன் குடும்பத்தாருடன் எப்பொழுதும் பரமசுகமாக இருக்க வேண்டும் என்று அந்த மங்களத்தன்மையை விரும்புகிறார்கள். விருப்பங்கள் அவரவர்களை பொறுத்து மாறுபடுகின்றன. ஆனால் எல்லோருமே ஈக பர சுகங்களைத்தான் விரும்புகிறார்கள். இங்கிருக்கும் பொழுது விளையும் நன்மைகள், மோட்சத்திற்கு செல்லும் பொழுது, அதாவது இந்த உடலை விடுத்து நாம் வானுலகம் செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகள், இதையெல்லாம் யார் திறத்தில் நாம் பிரார்த்திப்பது, யார் நமக்கு அருளுவார்கள் என்றால், இதோ சேவை சாதிக்கின்றானே நிருசிம்மன், அவன்தான் அளிப்பானாம். கிருதம் வபுர் திவ்ய நிருசிம்ம ரூபினாம். தேவர்களுக்கு ஏற்பட்ட துயர் துடைப்பதற்காக, அந்த தேவர்கள் எல்லோரையும் ரட்சிப்பதற்காக, பிரகலாதன் சொன்ன வார்த்தையை மெய்யாக்குவதற்காக, ஹிரண்யகசிபு செய்த கொடுஞ்செயலால் உலகம் அடைந்த துன்பத்தை தீர்ப்பதற்காக நிருசிம்மன் ஆவிர்பவித்தருளினான். ஆகையால் நிருசிம்மனை நாம் பிரார்த்திப்பதினாலே நம்முடைய மாங்கல்ய விருத்தி, அதாவது மங்களத்தின் பெருமை மேன்மேலும் மேன்மேலும் வளருகின்றது. சரி, இந்த ஸ்லோகத்தை இப்பொழுது சொல்ல வேண்டிய சமயம் என்ன என்றால், சுவாமி, தபோவனத்தில் பல நிருசிம்ம க்ஷேத்திரங்களை சேவிக்கிறோம், அந்த நிருசிம்ம க்ஷேத்திரங்களில் இதுவும் ஒன்று, ஆகையால் நிருசிம்மனை தியானிப்பதற்காக ஒரு ஸ்லோகம் தங்களால் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அப்படி இருப்பது உண்மையாக இருந்தாலும் உண்மையில் நாம் ஆராய்ந்து பார்த்தோமேனால், இந்த இடம் பாலாறு, ஷெய்யாறு, வேகவதி என்று 3 நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமமாய் விளங்குகிறது. பக்தர்களே, நீங்கள் எல்லோரும் ஒருமித்த மனோபாவத்துடன் எம்பெருமானை பிரார்த்தித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வறண்ட நதி பெருக்கெடுத்து ஓடும் நல்ல நதியாக இருந்தது என்றால், வேகவதியும் ஷெய்யாரும் இதில் வந்து சங்கமிக்கும் அந்த இடத்தில் ஜலப்பிரவாகம் இருந்தது என்றால், இதை விட நமக்கு வேறு என்ன பாக்கியம் இருக்க முடியும்? அந்த மங்களம் நமக்கு பெருகுவதற்காக இந்த ஸ்லோகத்தை அனுசந்திக்கலாம். அடுத்தது, நேற்றைய உபன்யாசம் வரையிலும் நாம் அனுபவித்த க்ஷேத்திர விசேஷம் போலூர் சம்பத்கிரி. பொருளூர் என்று குபேரனுக்கே ஐஸ்வர்யமளித்த எம்பெருமானுடைய க்ஷேத்திரம். புலஸ்ய மகர்ஷியும் பௌலஸ்திய மகர்ஷியும் சேர்த்து பெருமானை தவத்தினால் ஆராதித்தார்கள். அந்த இடம் ஷெய்யாறு என்னும் பாகு நதியின் உற்பத்தி ஸ்தானம். இங்கே
அதே பாகு நதி வந்து சங்கமிக்கக்கூடிய க்ஷேத்திரம். உற்பத்தி ஸ்தானத்தில் புறப்பட்ட நாம் சங்கம க்ஷேத்திரத்தில் வந்து நிருசிம்மனுடைய சரணாரவிந்தத்தில் சங்கமித்திருக்கிறோம். தற்பொழுது அடியேனால் சொல்லப்பட்ட உத்தமமான மாங்கல்ய ஸ்தவம் இந்த ஸ்தோத்திரத்தை அருளிச் செய்த மகாத்மா யார் தெரியுமா? சாக்ஷாத் புலஸ்திய மகரிஷி. ஆம், தன் சிஷ்யரான தால்பியர் என்னும் மகரிஷி கேட்க அவருக்கு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய பெருமைகளை எல்லாம் விளக்கியும், அந்த மகாவிஷ்ணுவை விட நமக்கு வேறொருத்தர் புகழாக ஆக முடியாது, மகாவிஷ்ணு நாம் விரும்பும் எல்லா விதமான பலன்களையும் அளிப்பார் என்று தசாவதார மூர்த்தி ஒவ்வொரு மூர்த்திக்கும் அவர் தம் பெருமைகளை விளக்கும் விதமாக ஸ்லோகங்களை அருளிச் செய்தவர். ஸ்ரீ நிருசிம்மன் விஷயமாகவும் மாங்கல்யஸ்தவத்தில் ஸ்லோகத்தை அருளிச் செய்திருக்கிறார். எனவே பாகு நதியின் உற்பத்தி ஸ்தானமான போலூரில் புலஸ்திய மகரிஷி தவம் செய்து சித்தி பெற்ற அந்த நிருசிம்மனை சேவித்த நாம் மறுபடியும் பாகு நதி சங்கமிக்கும் இந்த க்ஷேத்திர விசேஷத்தில் மாங்கல்யஸ்தவத்தை பாராயணம் செய்து அதே நிருசிம்மனின் அடிபணிந்து நன்கு வெள்ளமிட்டு வழிந்தோடி க்ஷீரநதி, பாகுநதி, வேகவதி என்பதான 3 நதிகளும் பிரவாகமாக இரு கரையும் புரண்டு ஓடும்படியாக வரும் ஒரு காட்சியை நாம் காண வேண்டும். நம்முடைய மனதை போன்று குறுகிய மனப்பான்மையினாலே இந்த நதி வறண்டு விட்டதே, இனி இருக்கக்கூடாது என்பதாக உள்ளம் உருகி பிரார்த்தித்து கொண்டு அத்ரி மகரிஷியின் தவத்தின் பெருமைகளை பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு சமயம் பிரம்மதேவர் சிருஷ்டியினுடைய ஆரம்ப காலத்தில் உலகம் படைக்கப்படவில்லை, எம்பெருமான் ஒருவன் மட்டும்தான் இருந்தான். மேவித்தொழும் பிரமன் இந்திரன் ஆதிக்கெல்லாம் நாபிக்கமல முதற்கிழங்காக பிரம்மருத்ராதிகளும் படைக்கப்படாததொரு காலம். அந்த காலத்தில் தன் நாபிக்கமலத்தில் இருந்து பிரம்மதேவரை சிருஷ்டித்தான். பிறகு திசைமுகன் என்று பெயர் பெற்ற பிரம்மா 4 முகங்களினாலேயும் வேதாத்தியனம் செய்தார். அவரிடத்தில், ஹே பிரம்மனே, நீ உலகத்தை படைப்பாயாக என்று ஓர் அலுவலை, அதாவது நாம் அசைன்மெண்ட் என்கிறோம் அல்லவா ஆங்கிலத்தில், அதுபோன்று உலகத்தை சிருஷ்டிக்கும் பொறுப்பை பகவான் பிரம்மதேவரிடத்தில் கொடுத்தார். சரி, பிரம்மா ஒருவர்தான். எம்பெருமானை போன்று அவருக்கு அகடித கடனா சாமர்த்தியம் உண்டா? எதையும் எப்படியும் செய்து முடிக்கும் வல்லமை உண்டா? சக்தி உண்டு. அந்த சக்தி எல்லைக்கு உட்பட்ட சக்தி. பெருமாள் கொடுத்திருக்கக்கூடியதான அனுக்கிரக விசேஷத்தினாலே தான் மற்றவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யலாம். அதுவும் அந்த அனுக்கிரகம் வரைமுறைக்கு உட்பட்டுத்தான் இருக்குமே தவிர்த்து எல்லையற்றதாக அப்பெருமானை போன்றே அது இருக்க முடியாது. அப்படித்தான் ஹிரண்யகசிபு பிரம்மதேவரை குறித்து தவம் இருந்தான். பிரம்மா அவனுக்கு காட்சி அளித்தார். அதுவும் பிரம்மா ஆசுதோஷி, அதாவது அவரை குறித்து யாராவது ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பித்தால் உடனே பலன் கொடுத்து விடுவார். எதற்காக ஸ்தோத்திரம் செய்கிறான்? நம்மால் அவனுக்கு ஆக வேண்டிய காரியம் என்ன? இப்படி நாம் அவனுக்கு வரமளித்தால் அதை நல்ல விஷயத்தில் உபயோகப்படுத்தி கொள்வானா? இதெல்லாம் யோசிக்கவே மாட்டார். இரண்யகசிபுவை பார்த்தார், சந்தோஷப்பட்டார். அடேங்கப்பா, இரண்யகசிபு, உன்னை போன்ற தவத்தை எந்த மகரிஷிகளும் செய்ததே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய எல்லா தபோவனங்களை காட்டிலும் உன்னுடைய தபோவனமே மிகச்சிறந்தது என்று இவர் அவனை ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பித்தார். ஆயிற்று. பிரம்மதேவரிடத்தில் இரண்யகசிபு வரம் கேட்டான். என்னப்பா வரம் வேண்டும்? சுவாமி, அடியனுக்கு சாகா வரம் வேண்டும் என்று கேட்டான். திகைத்து விட்டார் பிரம்மதேவர். ஏனென்றால் அவருக்கே அத்தகையதொரு வரம் உண்டா, தான் சாகாவரம் பெற்றவரா இல்லையா என்பது தெரியாது. தனக்கே ஒரு கால விசேஷத்தில் முடிவு உண்டு என்பது அவர் அறிந்திருந்தார். அப்பா, சாகாவரம் என்பது ஒருத்தருக்கும் கிடையவே கிடையாது. ஒரு வஸ்து, ஒரு பொருள் உண்டானது என்றால் அந்த பொருளுக்கு முடிவு என்பது கட்டாயம் உண்டு. ஆகையால் நீ இந்த வரத்தை தவிர்த்து எந்த வரத்தை கேட்டாலும் நான் அளிப்பதற்கு சித்தமாக இருக்கிறேன். யோசித்து பார்த்தான். சரி சுவாமி, எனக்கு உம்முடைய சிருஷ்டிக்கு, அதாவது உம்மால் படைக்கப்பட்ட வஸ்துக்களினாலே மரணம் உண்டாகக்கூடாது. இரண்யகசிபு எப்பேற்பட்ட புத்திசாலி பாருங்கள். ஏனென்றால் பிரம்மதேவரால் படைக்கப்பட்டவர்கள் நாம் எல்லோரும். தேவன், மனுஷன், பசு, பக்ஷி, மிருகம், ஸ்தாவரம், ஜங்கமம் என்று இவை அனைத்தும்
நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய இந்த உலகம் அனைத்தும் பிரம்மதேவரால் படைக்கப்பட்டனவென்றோ? ஆகையால் நீர் படைத்த வஸ்துக்களினாலே எனக்கு மரணம் உண்டாகக்கூடாது. இரண்யகசிபு தன்னை மிகுந்த புத்திசாலியாக நினைத்துக் கொண்டிருக்கிறான். சாகாவரத்தை பிரம்மா அளிக்க மாட்டார். ஆனால் இப்படி ஒரு வரம் கேட்டுவிட்டால் தனக்கு மரணம் உண்டாகாது. ஏனென்றால் இவை அனைத்தும் பிரம்மாவினாலே உண்டாக்கப்பட்டது என்று. பிரம்மாவோ அகமகிழ்ந்தார். அப்பாடா, என் பொறுப்பு நீங்கியது. இரண்யகசிபு, நான் பயந்து கொண்டே இருந்தேன். ஒரு வழியாக உத்தமமானது ஒரு வரத்தை நீ கேட்டுவிட்டாய் என்று சந்தோஷப்பட்டார். ஏன், என்ன காரணம்? அதாவது இரண்யகசிபு அறியாத சூக்ஷ்மத்தை பிரம்மா அறிந்திருந்தார். என்ன? என் படைப்பிற்கு உட்பட்டவற்றினால் உனக்கு மரணம் இல்லை. ஆனால் என்னையும் படைத்த ஒருவன் இருக்கிறானே, அவன் உன்னை பார்த்து கொள்வான். என்னையும் படைத்த ஒருவன் இருக்கிறானே, அவன் உன்னை பார்த்து கொள்வான். பத்மே திவ்யார்க்க சங்காஷே நாப்யாம் உத்பாத்தியமாமபி பிராஜாபத்தியம் தொயா கர்ம சர்வம் மயி நிவேசிதம் என்பது ஸ்ரீமத் ராமாயணத்தில் பிரம்மதேவருடைய வாக்கியம். பிரபோ தேவரேவா ஸ்ரீ நிருசிம்ஹா சர்வேஸ்வரா அஹோபிலவல்லி தாயாருடன் அமர்ந்துரையும் எம்பெருமானே, உன்னுடைய நாபி கமலத்தில் என்னை நீ உண்டாக்கி உலகத்தை படைக்கும் அனுகிரகத்தை எனக்கு செய்தருளினார் என்று சொல்லுகிறார். ஆகையால் தற்பொழுது உலகத்தை படைக்கும் சமயத்தில் பிரம்மதேவர் தனக்கு துணை தேடினார். துணை என்றால் தன்னுடன் சேர்ந்து ஜெகத் சிருஷ்டியை செய்வதற்கு இன்னும் சகாயம் என்றால் உதவி செய்வதற்கு மக்கள் வேண்டுமே. ஆகையால் மானசீகமாக சில மகரிஷிகளை சிருஷ்டித்தார். ஆம், அந்த காலத்தில் மக்களை பெருக்குவதற்காக மகாத்மாக்கள் அவதாரம் செய்தார்கள். அப்பொழுது பிரம்மதேவர் ஓர் யாகத்தை செய்தார். யாகத்தில் ஹோமகுண்டத்தில் அக்னி ஜொலித்து கொண்டிருக்கிறது. அந்த அக்னியிலிருந்து பிருகு என்னும் மகரிஷி தோன்றியார். பிருகு மகரிஷியின் சரித்திரத்தை அடியேன் கீழே சொல்லி இருக்கிறேன். அந்த சரித்திரத்தை சற்றே நினைவுறுத்தி பாருங்கள். அல்லது வழக்கம் போன்று, சுவாமி நீங்கள் சொன்னால் காது கொடுத்து கேட்கிறோம், கீழே நடந்தவற்றை மறுபடியும் கேட்டு எங்களை பரீட்சை செய்யாதீர்கள் என்று சொன்னாலும் சரி. பிருகு என்றாலேயே ஒளி, ஒளி என்றால் அக்னிக்கு பெயர். அந்த அக்னியிலிருந்து தோன்றியதான மகரிஷி பிருகு என்னும் மகரிஷி பிரம்மாவுடைய மானசபுத்திரர். அவருக்கு அடுத்து தோன்றிய மகரிஷி அங்கிரஸ் என்னும் மகரிஷி. ஒரு மகரிஷி உண்டானார். அதன் பின்னர் மற்றொரு மகரிஷி அங்கே இல்லை. ஆனால் அக்னி இல்லை, தணல் இருந்தது. சம்ஸ்கிருதத்தில் அங்காரம் என்றால் நெருப்பு தணலுக்கு பெயர், கரிக்கு பெயர். அந்த தணல் இருந்தது. அதை கிளறி பார்த்த பொழுது ஹோமகுண்டத்தில் மற்றொரு மகரிஷி இருந்தார். அங்காரத்திலிருந்து அவர் பிறந்ததினால் அவருக்கு அங்கிரஸ் என்று பெயர் உண்டாயிற்று. ஆயிற்றா? 2 மகரிஷிகள் பிறந்தார்கள். மூன்றாவது யாராவது உள்ளார்களா, மூன்றாவது யாராவது இருக்கிறார்களா என்று தேடி பார்க்க வேண்டாமா? அந்த மூன்றாவது யார்? அவருக்கும் இந்த க்ஷேத்திரத்திற்கும் என்ன தொடர்பு? நாம் அறிய வேண்டாமா? இதை அறிய வேண்டும். அறிந்ததுடன் நின்றுவிடக்கூடாது. ஏனென்றால் வரும் 31ஆம் தேதி அன்று இந்த க்ஷேத்திர விசேஷத்தில் மாலை 4 மணிக்கு ஓர் அற்புதமான வைபவம் நடைபெறப் போகின்றது. இந்த எம்பெருமான் ரிசம்மனுடைய புகழை நாம் எல்லோரும் ஒன்று திரண்டு பாடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கப் போகிறது. அந்த பாக்கியத்தில் நாம் சங்கமிக்கலாம். சங்கம க்ஷேத்திரத்தில் நாம் மாலை 4 மணிக்கு இங்கு சங்கமித்து ரிசம்மனுடைய பெருமையை அறியலாம். 3ஆமவர் யார் என்பதை பொறுத்திருந்து அனுபவிக்கலாம். ஏகமேவா